ஹலோ மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கோம். சிங்கப்பூரில் பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிது தெரியுதா? ரெட்டமாடி பஸ்ஸு. அது ஒரு பஸ் ஸ்டாப்பு. அதேமாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கிறது ஒரு பஸ் ஸ்டாப்பு தான். இங்கே பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி தான் இருக்கும். பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்லேயும் எந்தெந்த பஸ்ஸு வரும், அது எங்கே போகும் அப்படின்றது இந்த போர்டில் இருக்கும். ஒரு இதுலேயும் ஒரு நம்பர் இருக்கும், பஸ்ஸோட நம்பர். இப்போ 18ஆம் நம்பர்னால் இப்போ இங்கே இருக்கிறது இந்த ஸ்டாப்பு, அடுத்து இந்த ஸ்டாப்லாம் போகுது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பஸ்ஸு, இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரக்கூடிய பஸ்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்லி எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அதில் வந்துட்டு எந்தெந்த பஸ்ஸு எவ்வளோ நேரத்தில் வருதுன்ற டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷத்தில் வருது, 34 வந்து 3 நிமிஷத்தில் வருது. அதே மாதிரி அடுத்தடுத்து எந்தெந்த பஸ்ஸெல்லாம் வரப்போகுது, எவ்வளோ நிமிஷத்தில் வருது, அதெல்லாம் இதில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதை வந்து பார்த்துட்டு எவ்வளோ நேரம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பஸ் ஏறி போய்க்கலாம். அதே மாதிரி சிக்னலும் இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ட்ரிக்ட்லி சிங்கப்பூர். ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் நம்ம ஊரை மாதிரி நினச்ச இடத்துல ரோடை கிராஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃப்ளைஓவர் பிரிட்ஜில் மட்டும்தான் கிராஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு சிக்னல்லையும் பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கும், அங்கே தான் பண்ண முடியும்.